திருவருட்பிரகாச வள்ளலார் பகுதி 5 சிதம்பர தரிசனம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. திருவருட்பிரகாச வள்ளலார் தொடரில் நேற்று நாம் 4வது பகுதியை பார்த்தோம். இன்று 5வது பகுதியை தொடர்ந்து பார்ப்போமா? இரவு வெகு நேரம் ஆகிவிட்டது. பெரிய குழந்தைகள் 4வரும் தூங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த 5வது குழந்தை மட்டும் இன்னும் தூங்கவில்லை. அது கொட்ட கொட்ட விழித்தபடி தொட்டிலில் கிடந்தது. குழந்தையை தூங்க வைக்க பிரயத்தனப்பட்டு வெகு நேரமாக தொட்டிலை ஆட்டிக் கொண்டிருந்தாள் சின்னம்மை. அதே வேளையில் பிறந்த இந்த 5 மாதத்தில் பேய் வெறிட்டல், பால் எதிரெடுத்தல், பசியால் அரற்றல், பயத்தால் உலம்புதல், உண்டி உவட்டல் என்று குழந்தை குறைபாடுகள் ஏதுமின்றி நன்றாகத்தானே வளர்ந்தும் வருகிறார். ஆனால் சிற்சில நேரங்களில் இப்படி தூக்கத்தை தொலைத்தவனாக விழித்து கொண்டிருக்கிறானே குழந்தை, இதற்கு என்ன செய்வது என்ற சிந்தனையில் அவள் மனதில் அலைபாய்ந்து கொண்டிருந்தன. அதனால் அவள் சற்றே பயப்படவும் செய்தாள். கூடத்தில் அமர்ந்து அகல் விளக்கு வெளிச்சத்தில் பெரிய புராணத்தை படித்துக் கொண்டிருந்த ராமையா பிள்ளை நமி நந்தியடிகள் புராணத்தை முடித்து புத்தகத்தை பக்கத்தில் இருந்த மாடத்தில் வைத்துவிட்டு எழுந்தார். அப்பொழுதுதான் வெகு நேரமாக தொட்டிலை ஆட்டி கை சோர்ந்து அவஸ்தைப்படும் சின்னம்மையை பார்த்தார். சின்னம்மை, குழந்தை இன்னும் தூங்கவில்லையோ என்று கேட்டார் ராமையா பிள்ளை. இல்லை சுவாமி, கொட்ட கொட்ட விழித்து கொண்டு அமைதியாக படுத்து இருக்கிறான் என்றாள் சின்னம்மை மெல்ல பயத்தோடு. அது கேட்டு சிரித்த ராமையா பிள்ளை, அப்படியா, உலகத்தின் தூக்கத்தை எல்லாம் போக்க வந்தவன் உறங்குவதற்கு யோசிக்கத்தான் செய்வான் என்றார் ராமையா பிள்ளை. கணவர் கூறியது அவளுக்கு மேலும் பயத்தை ஊட்டியது. மிரட்சியும் பயமும் கலந்த குரலில், சித்த புருஷர்களுக்கெல்லாம் தூக்கம் வராது என்று கேள்விப்பட்டிருக்கிறேன், அது உண்மையா சுவாமி என்று கேட்டாள் சின்னம்மை. உண்மைதான் சின்னம்மை, ஆனாலும் சிசு பருவம் சிந்தனைக்கு வேலையில்லாத பருவம். சிசு பருவம் சிந்தனைக்கு வேலையில்லாத பருவம். குழந்தைகள் நன்றாக தூங்கி எழ வேண்டும். இரவு வளர்ந்து கொண்டிருக்கிறது, குழந்தையை தூங்கச் செய் என்று அவள் மனநிலை எரியாமல் அவர் சொன்னார். கணவரின் பதில் அவள் கலக்கத்தை சற்று குறைத்தது. கொஞ்சமாக நகைச்சுவை உணர்வோடு, தங்கள் உத்தரவை அடியால் ஏற்கலாம், அரியா குழந்தை ஏற்க வேண்டுமே என்றாள் சின்னம்மை. அதற்கு அவர், நீதான் இனிமையாக பாடுவாயே, ஒரு தாலாட்டு பாட்டு பாடு, குழந்தை தன்னாலேயே தூங்கி விடுவான் என்று சொல்லிவிட்டு மெல்ல சிரித்தார் ராமையா பிள்ளை. ஆகட்டும் சுவாமி என்ற சின்னம்மை கணவர் சொன்னபடி தொட்டிலை ஆட்டிக்கொண்டே தாலாட்டு பாடினாள். குழந்தைங்கள்லாம் இந்த மாதிரி வெறும் தொட்டில ஆட்டக்கூடாது, எதனா ஒரு பாட்டு பாடணும். பாட்டு பாடினாதான் தூங்குவாங்க. நான் என் பேரனுக்கும் பேத்திக்கும் அப்படிதான் பாட்டு பாடுவேன். இந்த ஆயர்பாடி மாளிகைன்ற பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அந்த பாட்டு பாடுவேன். இல்லை, ஒன்றானவன்ட்டு ஒரு பாட்டு இருக்கு, அந்த பாட்டும் பாடுவேன். இந்த பாட்டை கேட்டாதான் பசங்க தூங்குற இந்த காலத்துலேயும் 10 வயசாகிடுச்சு, இப்போவும் தூக்கம் வரலைன்னா ஆயர்பாடி மாளிகை பாட்டு பாடு தாத்தான்னு கேட்பான் பேரன். அந்த பாட்டை கேட்டுட்டு தான் அவன் தூங்குவான். அந்த மாதிரி பசங்க தூக்கம் வரலைன்னா இந்த பாட்டு பாடி தூங்க வைக்கணும், அதுதான் நல்லது. உடனே அதை சொன்னார் ராமையா பிள்ளை. சொன்னார், பாட்டு பாடு, நீ தான் நல்லா பாட்டு பாடுவியே, ஒரு பாட்டு பாடு அப்படின்னு. அதுக்கு அந்த அம்மா, ஆகட்டும் சாமி அப்படின்னு சொன்னா சின்னம்மை. கணவர் சொன்னபடி தொட்டிலை ஆட்டிக்கொண்டே தாலாட்டு பாடினாள். அம்மாவின் இந்த இனிய தாலாட்டு கேட்டுக்கொண்டு கொஞ்ச நேரத்தில் குழந்தை தூங்கிவிட்டான்.
அது கண்டு ஆனந்தப்பட்ட சின்னம்மை, சுவாமி, குழந்தை அசந்து தூங்கிவிட்டான் என்றாள். தான் கூறியது பலித்தது என்ற தோரணையில் கண் சிமிட்டி, நான் சொன்னது சரியாய் போயிட்டு பார்த்தாயா என்று கேட்டார் ராமையா பிள்ளை. பொய் கோபத்தோடு, தங்கள் பிள்ளை தங்கள் பேச்சை கேட்கிறான் என்றாள் சின்னம்மை. அதுதான் இல்லை சின்னம்மை, உன் பிள்ளை உன் தாலாட்டில் உறங்கிவிட்டான், விட்டு கொடுக்காமல் சொன்னார் ராமையா பிள்ளை. அந்த பதிலை கேட்ட கணத்தில் அவளை ஒரு அவநம்பிக்கையும் கவலையும் சூழ்ந்து கொண்டது. அதனால் ஏற்பட்ட கலக்கமும் வருத்தமும் குரலில் தொனிக்க, சுவாமி, சிவயோகியார் போல் இவன் நம் பிள்ளை என்று சொல்லாமல் ஊராரும் இறை பிள்ளை என்றே சொல்கிறார்களே என்று வேதனையோடு கேட்டாள். சின்னம்மையின் நிலையை பூரணமாக உணர்ந்து கொண்ட ராமையா பிள்ளை, அது தெய்வ சித்தம், அதற்கு நாம் மறுப்பு சொல்லவும் வேண்டாம், மருகி மனம் கலங்கவும் வேண்டாம். அதற்கு நாம் மறுப்பும் சொல்லவும் வேண்டாம், மருகி மனம் கலங்கவும் வேண்டாம் அம்மணி என்று அவளை தேற்றி சமாதானப்படுத்தினார் ராமையா பிள்ளை. அதனால் ஒருவாறு மனம் தெளிந்த சின்னம்மை, சரி சுவாமி என்றாள். மனைவி சமாதானத்தில் நிம்மதி பெருமூச்சு விட்டார் ராமையா பிள்ளை. வெகு நாட்களாக தனக்கு இருந்த விருப்பத்தையும் அப்போது சொல்லத் தொடங்கினார். சின்னம்மை, நாளை சிதம்பரம் ஆருத்ரா தரிசனம். ஆகையால் முதல் குழந்தைகளுடன் நாம் எல்லோரும் நடராஜ பெருமானை தரிசித்து வர வேண்டும் என்றார் ராமையா பிள்ளை. அது கேட்டு அகமகிழ்ந்து போனாள் சின்னம்மை. தெய்வ தரிசனமாயிட்டே, உடனே நல்லது, அப்படியே ஆகட்டும் சுவாமி என்றாள். சின்னம்மை தில்லைக்கு அதிகாலையிலேயே புறப்பட வேண்டிய நேரம் அகாலமாகிவிட்டது, உடனே உறங்கச் செல்வோம் என்றார் ராமையா பிள்ளை. நாளைக்கு சீக்கிரமா எழுந்து சிதம்பரம் போகணும், ஆருத்ரா தரிசனம் பார்க்கணும், அதனால சீக்கிரமா போய் தூங்குங்க அப்படின்னாப்ல. சரி சுவாமி என்ற சின்னம்மை கணவருக்கு படுக்கை போட்டுவிட்டு குழந்தை பக்கத்தில் படுத்து கொண்டாள். எனினும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை. ஏன்னா மறுநாள் குடும்பத்தோடு சிதம்பரம் சென்று ஆருத்ரா தரிசனம் காணப்போகிறோம் என்ற மகிழ்ச்சியான நினைவு அவள் தூக்கத்தை விரட்டி கொண்டிருந்தது. சிதம்பரம் சென்று தில்லை நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனம் காணும்போது என்ன நடந்தது என நாளைய பகுதியில் பார்க்கலாமா? வள்ளலார் திருவடிகளே சரணம். அன்பன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.